நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா செவ்வாய்க்கிழமையும். இந்த வாரமும் சங்கீதம் தான் தொடர போகிறோம். சங்கீதம் 53வது அதிகாரம் படிக்க போகிறோம் இன்றைக்கி. 53வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுவான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஓகே, ஸோ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் மதிகேடன் அப்படிங்கிறாரு. மதிகேடன்னா ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்னா ஃபூல், ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் முட்டாள். இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்குது. என்ன தேவன் இது முட்டாள்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருவேளை அந்த மனுஷனுக்கு தேவனை பற்றி சரியாக புரியாமல் இருக்கலாம், தேவனை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கலாம், சரியான பேக்ரவுண்டில் இருந்து வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ரொம்ப ஷுவராக சொல்கிறாரு, தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனுஷன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 1வது அதிகாரம் 19, 20வது வசனங்கள் படிக்கலாம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வசனத்தில் தேவனை எல்லா மனிதர்களுக்குமே தேவனை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக தேவனை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை யார் வெளிப்படுத்தினார்னா தேவனே வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனங்கள். எந்த ஒரு மனுஷனுமே தேவனை நம்ம பார்த்ததில்ல, தேவனுடைய நித்திய வல்லமையே எந்த மனுஷனும் பார்த்ததில்லை. அவர் எவ்வளோ வல்லமையுடையவர், என்னென்ன பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்காருன்னு எந்த மனுஷனும் பார்த்ததில்லை. ஆனால் தேவன் உண்டாக்கி இருக்கிற காரியங்கள், உண்டாக்கப்பட்டவைகளினாலே என்னென்ன தேவன் உண்டாக்கி இருக்கார்? இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்காரு. அழகான மலைகள், காடுகள், வெளிகள், விண்வெளிகள், அழகான நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாமே தேவன் உண்டாக்கி இருக்காரு. என்ன சொல்றாரு? உண்டாக்கப்பட்டவைகளை பாருங்க. நீங்க உட்கார்ந்து உண்டாக்கப்பட்டவைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. தேவன் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால யாருமே போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு சொல்றாரு. தேவனே வெளிப்படுத்தி இருக்காராம். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருந்து யோசிச்சு பார்த்தா தேவனே புரிய வைப்பாராம். எப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பாருங்கள். ஒரு தண்ணியை எடுங்க, அந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம திருப்தி அடைகிறோம். ஆனால் அந்த தண்ணியை சாதாரணமாக தேவன் உருவாக்கி இருக்காரு. அதை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 3 விதமான சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் இருக்குது. 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். அதுக்கு பேர் H2O. எவ்வளவு ஆழமான சயின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நம்ம ஈஸியாக தண்ணி அப்படின்னு குடிச்சிட்டு போயிடுறோம். சின்ன சின்ன படைப்புகளை கூட நீங்கள் உற்று பார்த்தாலே அதுக்குள்ளே இருக்கிற ஆழமும் அற்புதமும் தெரியும். அப்போ அந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ், ஒவ்வொரு பொருளுமே தேவன் குட்டி குட்டி ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்னால உருவாக்கி இருக்காரு. அந்த ஆட்டம்ஸுங்கிறது தூசியை விட ரொம்ப ரொம்ப சின்னது, யாரு கண்ணுக்கும் தெரியாது. அது எப்படின்னா, சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி புரோட்டான்ஸ் எல்லாம் சுற்றிட்டே இருக்கும், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படியெல்லாம் சுற்றிட்டே இருக்கும். அது படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். அப்போ அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒரு சாதாரண தண்ணிக்குள்ளே இருக்குது, ஒரு சாதாரண தூசிக்குள்ளே எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். ஒரு பூவை எடுத்து பாருங்கள், அந்த பூக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, ஸ்டொமேட்டா இருக்குது. அது அந்த இலைகள் எல்லாம் சுவாசிக்கிறதுக்குன்னு ஒரு துளை இருக்குதான், அதுக்கு பேர் ஸ்டொமேட்டான்னு பேர். ரீசெண்டாக நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் படித்தேன். என்னென்னா, நைட்டில் ஸ்டொமேட்டா தூங்கும், காலையில் அது நல்லா சுவாசிக்கும். ஆனால் எப்போ ராத்திரி அது தூங்கிட்டு இருக்கும், அது இப்படி ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ராத்திரி அது தூங்கிடும், வேலை செய்யாது. எப்போ பறவைகளோட சத்தம் கேட்குதோ அப்போ அது நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்குதான் விடிய காலையில்.
ஒரு 4 மணிக்கெல்லாம் பறவைகள் கத்த ஆரம்பிக்குது இல்லை, அந்த டைமில் இந்த ஸ்டொமேட்டோ என்ன பண்ணுதுன்னா நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்குதான், விடிஞ்சிடுச்சு அப்படின்னு அதுக்கு தெரியுதான். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு தோட்டங்களில் நட்டிருக்க செடிக்கெல்லாம் பறவையோட சவுண்டை வந்து ரெக்கார்டில் ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணால் மற்ற செடிகளை விட இந்த செடிகள் ரொம்ப அமோகமாக வளர்ந்துருக்கான். எவ்வளோ பெரிய சயின்ஸை ஒரு ஆஃப்டர் ஆல் செடிகளுக்குள்ள தேவன் வச்சிருக்காரு. மனித உடம்பை நினச்சி பாருங்க, மனித உடம்புல எவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குது. அதை பற்றி காலாகாலமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ். ரொம்ப பழைய காலத்திலே மருத்துவர்கள் உருவாகிட்டாங்க. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மாடர்ன் மெடிசின் மட்டும் இல்லாமல் ரொம்ப பழைய காலத்திலே நாட்டு வைத்தியர்கள் அந்த மாதிரி பலவிதமான டாக்டர்ஸ் வந்து உருவாகிட்டாங்க. ரொம்ப பழைய காலத்திலே ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நினச்சி அவங்க எவ்வளோ வருஷமாக மனித உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணாலும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடியலை. அவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் மனுஷ உடம்புல இருக்குது. ஒரு நரம்பு மண்டலத்தை எடுத்துட்டிங்கன்னாலே ஆயிரக்கணக்கான நரம்புகள் இருக்குது. பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். தப்பி தவறி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு நரம்பை வந்து டச் பண்ணிடக்கூடாது. அந்த நரம்பு மண்டலம் தவிர்த்து ரத்தம் ஓடுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறாரு. அது மாதிரி நம்ம பிரெயினில் ஏகப்பட்ட நியூரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், ஏகப்பட்ட சிக்னல்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனால உட்கார்ந்து படிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஹார்ட்டை பற்றி படிக்கிற டாக்டர் வந்து ஹார்ட்டை பற்றி மட்டும்தான் படிக்கிறாரு வாழ்நாள் ஃபுல்லாக. ஒரு டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருந்துட்டு அதே நேரத்தில் ஒரு கைனகாலஜிஸ்டாகவும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த மாதிரி படிச்சிட முடியாது அவங்களால. அவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா வெறும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக தான் படிக்கிறாங்க. 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னு படிக்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ரோபோஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஹார்ட் சர்ஜரிக்கு. அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே போய் அந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம கத்தியால் வெட்டி பண்ணாமல் இருக்கிறதுக்காக குட்டி ரோபோஸை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த இரத்த நாளங்களுக்குள்ளே அனுப்பி உள்ளே இருக்க அடைப்பெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி படித்து முடியலை. ஆனால் தேவன் எவ்வளவு ஞானமாக இந்த காரியத்தை எல்லாம் இது பண்ணியிருக்காரு. தாவரங்களை பற்றி படிக்கிறதுக்கு பாட்டனி, அனிமல்ஸை பற்றி படிக்கிறதுக்கு சுவாலஜி, சயின்ஸை பற்றி படிக்கிறதுல 2 வகை, ஒன்று ஃபிசிக்ஸ் இன்னொன்று கெமிஸ்ட்ரி. இது தவிர்த்து அக்ரிகல்ச்சர்னு ஒரு இருக்குது, எப்படி பயிரிடுவது, பயிர்களை பற்றி படிக்கிறது. அடுத்து என்ஜினியரிங்கில் பார்த்தா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பயோகெமிக்கல் என்னென்னமோ இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறத பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் ஆச்சரியம். நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த உலகத்தில் நம்ம முதல்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆனோம்? ஒரு சின்ன கடுகு விதை கூட இல்லை. அதை விட குட்டி ஒரு சின்ன அணுவாக தான் இருந்தோம். நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலை இல்லையா? நம்ம முதல்ல இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு சின்ன தூசி அளவு தான் இருந்தோம். அப்படி இருந்து நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துருக்கோம். கர்த்தர் நமக்கு கை காலை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, டேலண்ட்டை கொடுத்து எவ்வளோ சூப்பராக நம்மளை வாழ்க்கையில் பெரியவங்களாக்கியிருக்காரு. ஒரு சின்ன தேங்காவை நினச்சி பாருங்கள். தேங்காய்க்குள்ளே எப்படி ஃப்ளஷ் வந்துச்சு, அந்த ஃப்ளஷுக்குள்ளே எப்படி தண்ணி வந்துச்சு, எல்லாமே யோசித்து பார்த்தாலே பெரிய அதிசயங்கள். இதெல்லாம் உட்கார்ந்து தியானிச்சு கொஞ்ச நேரம் ஒரு மனுஷன் இதெல்லாம் எப்படி வந்துச்சு, யார் படைச்சாங்க, இந்த ஞானம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, நம்ம இந்த ஞானத்தை எல்லாம் ஒரேடியாக படிக்கவே முடியலையே. இவ்வளோ நிறைய ஞானங்கள் இருக்குது. ஆனால் நான் படிக்கணும்னு நினச்சா ஏதாவது ஒரு விஷயத்தை தான் படிக்க முடியும். நான் பிஇ படிக்கணும்னு நினச்சா பிஇ தான் படிக்க முடியும். பிஇயும் படிச்சுட்டு எம்பிபிஎஸும் என்னால் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னால் கொஞ்சம் தான் ஞானத்தை எடுத்துக்க முடியுது. ஆனால் இவ்வளோ பெரிய ஞானத்தை அட் அ டைமில் நம்ம தேவன் படைச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சாலே கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஒரு சர்வ ஞானி யாரோ ஒருத்தர் இருக்காரு. இந்த உலகத்தை சர்வ ஞானத்தோட படைச்சிருக்காரு. நம்ம கடவுளே இல்லைன்னு அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு எல்லா மனுஷனுக்குமே தெரியும். யாருமே வந்து தேவன் இல்லைன்னு போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு தேவன் சொல்லியிருக்காரு. தேவனே இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்காராம். கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். புத்தியை யூஸ் பண்ணாதவனை முட்டாள்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால தான் தேவன் இந்த வசனத்தை இப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சங்கீதம் 53:1, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஓகே, அதான் மதிகேடன்னா ஒரு ஃபூலிஷ் பர்சன், ஒரு அறிவில்லாதவன், ஒரு புத்தி
இல்லாதவன் சொல்லிக்கிறான். ஏன்னா அவன் இந்த காரியங்களை கொஞ்சம் உட்கார்ந்துருந்து யோசிச்சு பார்க்கல. தானாகவே எல்லா ஞானமும் தானாமே வந்துடுமா? கிடையாது. ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சர்வ வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு சர்வ ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு. அதை அவன் யோசிக்கலை. அதனால தான் அவன் முட்டாள், அதனால தான் அவன் ஃபூலிஷ். இது மட்டும் இல்லை, இவங்க முட்டாள்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இப்போ தேவனையே நம்பலைன்னா கண்டிப்பாக பைபிள் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி அக்கிரமம் தான் செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்? நான் செய்கிறது அக்கிரமம் தான். நான் வந்து ஒரு 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 நாயை அடித்து கொன்னேன்னா இது தப்பு தான் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் ரொம்ப ஈஸி தான். அவங்க மனசாட்சிக்கே தெரியும். இது அது படுற துன்பத்தை, அது படுற கஷ்டத்தை பார்த்தாலே ஐயோ இது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கான பலன் எல்லாம் அவ்வளவா இருக்காது. நிறைய அக்கிரமங்கள் தான் இந்த உலகத்தில் பெருகுது. ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் டாமினேட்டடாக இருக்குது இல்லையா? பாவம் தான் அதிகமாக இருக்குது. அநேக ஜனங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பலன் இல்லை, அக்கிரமங்களை தான் செய்து வருகிறார்கள், தங்களையே கெடுத்துக்கிறாங்க. அக்கிரமம் செய்கிறதும் செய்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டால் நல்லா இல்லை, தங்களையே கெடுத்துட்டு தான் இருக்காங்க. பாவம் நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், 4 பேரை கெடுத்து நல்லா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அவங்களையே கெடுத்துட்ருக்காங்க பாவம். இந்த தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இவங்க வந்து 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று தியரிட்டிக்கல் இக்னரன்ஸ், இன்னொன்று ப்ராக்டிக்கல் இக்னரன்ஸ். தியரிட்டிக்கல் இக்னரன்ஸ்னால் வெறும் வாயால் சொல்லுவாங்க கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு வாயாலே டைரெக்டாக ஓப்பனாக கருத்து பேசுகிறவங்க வந்து தியரிட்டிக்கல் இக்னரன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஜனங்கள் வந்து கடவுள் இருக்காரு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்க வாழ்க்கையில் நடைமுறையில் தேவனை புறக்கணிப்பாங்க. ஒரு சர்ச் போக மாட்டாங்க, ஒரு ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் தேவனை புறக்கணிக்கிறவங்க தான் ப்ராக்டிக்கல் இக்னரன்ஸ். இவங்க மேக்சிமம் தேவனுடைய பிள்ளைகள் மாதிரியே இருப்பாங்க, பார்த்தா பக்திமான்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கும் அவங்களுக்கும் உண்மையிலே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அந்த மாதிரி இருப்பாங்க. சங்கீதம் 10:4 வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால், எல்லாமே நல்லா நடந்துடுச்சுன்னா, வாழ்க்கை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, நல்ல படிப்பெல்லாம் வருது, நல்ல பணம் சம்பாதிக்க முடியுது, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கர்வம் வரும். என்னால் எல்லாம் முடியும், நான் தான் பெரிய ஆள், எல்லாம் என் டேலண்ட்னால தான் நடந்துச்சு, எனக்கு டேலண்ட் இருக்கனால தான் நான் சம்பாதிச்சேன், எனக்கு என்னால் முடியும், அதனால தான் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன், என்னோட டேலண்ட் என்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் உண்டா, அதுக்கு ஏற்றி விடுறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க, தலைவரே நீங்கள் பெரிய ஆள், தலைவரே நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கர்வம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது எனக்கு சாதகமாக நடக்கும், இந்த காரியத்தை கொஞ்சம் அநியாயமாக செஞ்சால் எனக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் மனசாட்சியை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒதுக்கி வச்சுட்டு இவனை ஏமாத்தினா ஒரு 50 லட்சம் கிடைக்கும், எனக்கு இன்றைக்கி 50 லட்சம் உடனே தேவை, இவனை எப்படியாவது இவன் குடும்பம் கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு 50 லட்சம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த டைம் மனசாட்சியை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதன் மூலமாக பெரிய கொடுமைகளும் பாவங்களும் நடக்குது இல்லையா? இதே மாதிரி தான் பிசாசும் அவனுடைய சான்ஸை எடுத்துக்கிறான். எப்படி வருவான்? பாவம் செய், யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வருவான். பாவம் செய்யலாம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய். கண்டிப்பாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், அதுவே போதும் நம்மளை கொல்றதுக்கு. சரியா? ஸோ இதை பண்ணுடா, இது யாருக்கும் தெரியாதுடா, யார் பார்க்க போகிறதெல்லாம், யார் அம்மா அப்பா கண்டுபிடிக்க போகிறாங்களா என்ன இப்படின்னு சொல்லி யாராவது தூண்டி விடுறாங்கன்னாலே அது பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். மிகப்பெரிய பொய். யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சாலே போதும், தேவையான டேமேஜ் அது பண்ணிடும். 2வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரனை கண்ணோக்கினார்.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். இப்போ தேவனுக்கு கீழே இறங்கி வந்து தான் கண்ணோக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருந்து பரலோகத்திலிருந்தே ஈஸியாக பார்க்கலாம். தேவனுக்கு இப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. இருந்த இடத்துல இருந்தே இப்படி பார்த்தா போதும், நம்மளுடைய இருதயத்தவர் ஆராய்ந்து அறிந்து சொல்லுவார். வாசிக்கலாம் சங்கீதம் 33:13 வரை. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து, அதாவது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த மாதிரி பட்டவங்க மேலே அவங்க உயிரை எப்படி காப்பாற்றலாம், அவங்க ஆத்மாவை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு கர்த்தருடைய கண் எப்போதும் கண்ணோக்கமாக இருக்குது. அப்போ அவர் பரலோகத்தில் உட்கார்ந்துருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரலோகத்தில் உட்கார்ந்துருந்து உங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், உங்களை எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கலாம், உங்கள் ஆத்மாவை எப்படி காப்பாற்றலாம், உங்கள் ஆத்மாவுக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம், இதை தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கர்த்தரோட 24/7 ஒர்க்கே நம்மளை கவனிக்கிறது தான். நம்மளை கவனித்து நமக்கு எப்படி நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை, ஐயோ எனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் சொன்னது மாதிரி என் டேலண்ட்னால தான் நான் சம்பாதிக்கிறேன், என் டேலண்ட்னால தான் நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன், என் டேலண்ட்னால தான் நான் ஜெபம் பண்ணுறேன், என் டேலண்ட்னால தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அங்கே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார், என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர, அவன் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறதுக்கு நான் எப்படி உதவ முடியும், அவனுக்கு அவன் வேலையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எப்படி நான் உள்ளே போய் வேலை செய்ய முடியும். இதுதான் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. எவ்வளவு அருமையான விஷயம் இல்லையா? அதனால் நம்ம தனிமையாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்கார். அவர் சும்மாவும் இல்லை, நம்மளை தான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கார், நம்மளை தான் பார்த்துட்டே இருக்கார். நம்ம பலவீனத்தில் எப்படி பலனாக இருக்கிறது, நம்ம பலவீனமாக இருப்போம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பார்க்குறாரு பலவீனம் எங்கே வரும், அந்த இடத்துல நான் உடனே போய் பலனாக மாறணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால் தேவனை தேடுங்கள், தேடுனா தான் கண்டடைவீர்கள். தேவனை தேடாமல் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க. தேவனை என்ன செய்யணும்? தேடணும். தேடுனா தான் கண்டடைவீங்க. சரியா? வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா? 3வது வசனத்தில் மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 53:3. அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை. ஓகே, இது 3வது வசனம். ஓகே, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு இருக்குது. நான் 2வது வசனத்தை ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ண சொன்னேன், அதை நானே வாசிடுறேன். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அப்போ தேவன் பார்த்துட்டே இருக்காரு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் யார்? ரெஜின் சாமுவேல் தேவனை தேடுறானா? எப்படி அப்போ நான் அவனுக்கு உதவலாம்? அவனுக்கு எப்படி பாடம் படிக்கிறதுக்கு நான் உதவலாம்? தேடிட்டே இருக்கிறாரு. புரியுதா? தேவனை யார் தேடுறா? ரெஜிஷா தேடுறாளா, ரெஜின் தேடுறாளா? பார்த்துட்டே இருக்கிறாரு தேவன். புரியுதா? ஸோ அந்த நீங்கள் அவர் தேடிட்டே இருக்கும்போது நம்ம ஏனோ தானோன்னு இருந்தால் அவர் உதவ முடியுமா? முடியாது. அதனால தான் நம்மளும் தேவனை தேடணும். தேடுகிறவன் என்ன செய்வான்? கண்டடைவான். தேடுகிறவன் எதை கண்டடைவான்? நீ தேவனை தேடினால் தேவனுடைய நன்மை அனைத்தையும் கண்டடைவாய். புரியுதா? வெற்றியை தேடினா வெற்றியை கண்டடைவாய்.
இல்லை சமாதானத்தை தேடினா சமாதானத்தை கண்டடைவாய், நல்ல வாழ்வை தேடினா நல்ல வாழ்வை கண்டடைவாய். நான் இப்போ சொன்ன வெற்றி, சமாதானம், நல்வாழ்வு, சுகம் எல்லாமே ஒரே பேக்கேஜில் இருக்குது. தேவனுடைய ரட்சிப்பு அதை தேடுங்க, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. தேவனுடைய வார்த்தை அதை தேடுங்க, அதுக்குள்ளே ஞானம் இருக்குது. புரியுதா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். வசனம் இருக்கா? நம்ம எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் என்ன தான் சம்பாதிச்சாலும் நிம்மதிங்கிறது தேவன் மூலம் தான் வரும் இல்லையா? நிம்மதிங்கிறது தேவன் மூலமாக தான் வரும். நிறைய பேர் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தின் வழிகளுக்கு போகிறாங்க. மனைவி மூலமாக நிம்மதி இல்லை, கணவன் மூலமாக நிம்மதி இல்லை, அதனால நான் இந்த பாவத்தை செய்கிறேன். ஏன்டா இந்த பாவத்தை செய்கிறேன்? வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லைடா, அதனால தான் இந்த பாவத்தை செய்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் நிம்மதி கிடையாது, பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நிம்மதிங்கிறது கொஞ்சம் பாவம்ங்கிறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருக்கும், அதனால் பாவத்தின் சம்பளம் நிம்மதின்னு நினச்சிடுறாங்க. உண்மையிலே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மரணிப்பிச்சுட்டே தான் இருக்கும். நிம்மதிங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது, சமாதானம்ங்கிறது அந்த இடத்துல இருக்காது. அதனால் கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்ல, பாவத்திலிருந்து வெளியே வந்துடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் தான் நமக்கு நிம்மதியை தர முடியும். கர்த்தர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அப்போ சுகமாய் தங்கணும்னா, சுகமாய் தங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து பணம் சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒன்று மட்டும் அவங்க வாழ்க்கையில் இல்லை. வேறு எது வேணால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அந்த நிம்மதிங்கிறத மட்டும் வாங்க முடியலை. அது இயேசு மூலமாக தான் வரும். தேவன் தான் சுகமாய் தங்க பண்ணுகிறார். 3வது வசனத்தில் பார்த்தோம், அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வசனத்தை பார்த்தா என்ன தேவன் இப்படி சொல்கிறாரு? உலகத்தில் இவ்வளோ நீதிமான்கள் இருக்கோம், இவ்வளவு நன்மை செய்கிறோம், தான தர்மம் பண்ணுறோம், சாப்பாடு கொடுக்குறோம், ஏழைகள் அவங்களுக்கு இறங்குறோம், கஷ்டப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவுறோம், காசு கேட்டால் கொடுக்குறோம், கடன் கேட்டால் கொடுக்குறோம், சில சமயம் அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா ஃப்ரீயாக கூட காசு கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய உதவிகள் நம்ம செய்கிறோம். நல்லவங்களாக தானே நம்ம இருக்கோம், நம்ம எல்லாருமே நல்லவங்க தானே. என் தேவன் இப்படி சொல்கிறாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தா எவ்வளோ நல்லவர்கள் இருந்தாங்க. ஆபிரகாம் இருந்தாங்க, யோபு இருந்தார், எவ்வளோ பேர் இருக்காங்க. தேவன் இப்படி சொல்கிறாரு, ஏன் என்னவா இருக்கும்? வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதுக்கு ஏதுவாய் தீவிரிக்கிறது. ஓகே, இதில் 11வது வசனமும் சேர்த்து சொல்லியிருக்கணும். ஓகே, 10வது வசனத்திலிருந்தே கொஞ்சம் கவனிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்திலும் இதே மாதிரி தான் தேவன் பேசுகிறாரு. யாருமே நன்மை செய்கிறல்ல, ஒருவனாகிலும் இல்லை. இந்த ஒருவனாகிலும்னு கேட்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. என்ன ஏசப்பா, நான் நிறைய நன்மை செய்கிறேனே, என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு படிக்கும்போது நமக்கே தோணும் இல்லையா? என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் நன்மை செய்கிறேன் தானே, நல்ல பிள்ளை தானே நான் அப்படின்னு. இங்கே என்னன்னா, அவர் அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அப்போ தேவன் இந்த இடத்துல ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் அநேகம் பேருக்கு நன்மை பண்ணுறீங்க, கரெக்டு தான், ஆனால் நாவுகளால் பாவம் செய்கிறீங்கன்னு கூட சொல்லலை, வஞ்சனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. வஞ்சனை, இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று காட்டுறது, இன்னொன்று பேசுறது. அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஸோ பெரிய பாவமே இந்த இடத்துல வாயின் வார்த்தையை தான் தேவன் மென்ஷன் பண்ணுறாரு. அவருடைய வாய் சபிப்பினாலும்
கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. சபிப்புனா என்னது? சாபம்னா சாபம் அப்படின்னா நெகட்டிவான எந்த ஒரு காரியத்தை பேசினாலும், எதிர்மறையான தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் அது சபிப்பு தான், சாபம் தான். கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்தது ஓகே, தேவன் இந்த மாதிரி வாயின் வார்த்தைகளை பற்றி தான் ரொம்ப நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாயின் வார்த்தைகளை தான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணுறாரு. என்னன்னா, நம்ம அநேக நேரத்தில் நன்மை செய்கிறோம், ஆனால் செய்கிற நன்மையை செஞ்சுட்டு அதே மனிதர்களை பற்றி நம்ம குறை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி குறை சொல்கிறது தேவனுக்கு பிடிக்காது. ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் அவன்கிட்ட நன்மையும் இருக்கும், அதே வேளையில் குறைவும் இருக்கும். ஒரு 10 நல்ல விஷயம் என்கிட்ட இருந்துன்னா 5 கெட்ட விஷயம் இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ தேவன் என்ன பண்ணுறேன்னா, கண்டிப்பாக எல்லா மனிதர்கள், இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மனிதர்களுக்கும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவை எடுத்து நம்ம பேசுகிறது தேவனுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா எதுக்கும் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவனாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? தேவன் என்ன சொல்கிறாரு? சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அப்படி பேசும்போது அந்த சகோதரரை நம்ம குற்றப்படுத்துறதுக்கு அதிகாரம் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்? அந்த நியாயாதிபதி மட்டும்தான் குற்றப்படுத்தலாம், மீதி யாருக்கும் குற்றப்படுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாது. நம்ம எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற அந்த கேட்டகரியில் தான் இருக்கோமே தவிர நியாயாதிபதி அப்படிங்கிற கேட்டகரியில் யாருமே இல்லை. சரியா? அப்போ தேவன் நியாயாதிபதி அப்படிங்கிற சீட்டில் இருக்கிறவர் தேவன் தான். அவர் தான் நியாயாதிபதி, ஜட்ஜு. ஓகேவா? நியாயாதிபதினா ஜட்ஜு. நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை செய்கிற அந்த கேட்டகரியில் இருக்கோம். நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு படிக்கிறோமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஸோ தேவன் கேட்குறாரு, நீ யார் ஜட்ஜ் ஆகிறதுக்கு? நான் தானே ஜட்ஜு, நீ எங்கே ஜட்ஜு சீட்டில் வந்து எப்படி உட்காருவ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்னன்னா, நான் சொன்னது மாதிரி நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக்கப்படலை. நம்ம எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசத்தின்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக நியாயப்பிரமாணத்தை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டதே எதுக்காகனா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி. அப்போ கிறிஸ்து இயேசு எதுக்காக வந்தாருன்னா நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே கிறிஸ்து இயேசு வந்தார். இதெல்லாம் ரோமரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னன்னா, இந்த தேவனுக்கு ஒரு மனுஷனுடைய குறைவை பற்றி பேசுவது பிடிக்காது. ஏன்னா எந்த மனுஷனும் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் வந்து ஒரு மனுஷனுடைய தேவனுடைய சாயல், ரூபம் அப்படின்னா என்னது? தேவனுடைய இமேஜ், லைக்னஸ். அப்போ ஒரு மனுஷனுடைய சாயலை நம்ம ஒரு மனுஷனை பற்றி குறை சொல்கிறோன்னா அந்த மனுஷனுடைய சாயலை கெடுக்கிறோன்னு அர்த்தம். அந்த மனுஷனுடைய இமேஜை கெடுக்கிறோன்னு அர்த்தம். சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில், என் இமேஜே கெட்டு போச்சு, நான் எப்படி அவங்க மூஞ்சில் போய் முழிப்பேன் இனிமே, அந்த மாதிரி. ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரெஜிஷா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுறான்னு வச்சுக்கோ. அஜிலின் வந்து ரெஜிஷா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். ரெஜிஷா, எனக்கு நோட்ஸ் எடுக்கணும், என்னால் எடுக்க முடியாது, கையில் அடிபட்டிருக்கு, நீ எனக்கு இதை எழுதி தருவியா அப்படின்னு. எனக்கு தெரியும் ரெஜிஷா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுற. ரெஜிஷா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் போட மாட்டா, அஜிலும்
போட மாட்டான். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ரெஜிஷா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுறா அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், நேராக அஜிலின்ட்ட போய் அவகிட்டெல்லாம் எழுத கொடுக்காத, அவள் உனக்கு ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் எழுதி தருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னா அதுக்கப்புறம் ரெஜிஷாவுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அவளுக்கு எப்போல்லாம் அஜிலின் ரெஜிஷாவை பார்க்குறானோ அப்போல்லாம் இந்த பிள்ளை ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் எழுதுவா அப்படின்னு அவள் இமேஜே கெட்டு போகும் இல்லையா? இப்போ அஜிலின்ங்கிறது ஒரு மனுஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஆஃபீஸில் ரெஜிஷா வேலை பார்க்குறா. இதே மாதிரி அவள் எந்த வேலை பண்ணாலும் மிஸ்டேக் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எல்லாட்டையும் சொல்கிறேன்னா அவள் அந்த ஆஃபீஸில் அடுத்து நிம்மதியாக வேலை பார்க்கவே முடியாது. எல்லாருமே அவளை தப்பாகவே பார்ப்பாங்க. இந்த பிள்ளையா இவ சரியாகவே வேலை செய்ய மாட்டான் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அது கிட்டத்தட்ட ஒரு கொலை பாதகத்துக்கு சமம். தேவனுடைய ஒரு ரூபத்தையும் சாயலையும் நம்ம கெடுக்கிறோன்னா அது ஒரு கொலை தான். அது புரியுதா? நமக்கு ஏசப்பா தான் சொல்கிறாரு, தன் சகோதரனை மூடனே என்று அழைக்கிறவன் கொலை செய்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ மூடனே என்று அழைக்கிறதும் ஒன்று தான், இந்த மாதிரி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதும் ஒன்று தான். அவங்க இமேஜை கெடுக்கிறது கொலை செய்கிறதுக்கு சமம். அதனால தான் தேவன் அந்த விஷயத்தை ரொம்ப வெறுக்கிறாரு. எந்த ஒரு மனுஷனுடைய குறைவையும் தயவுசெய்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்லாதீங்க. அது வந்து ஒரு விளம்பரப்படுத்துறது மாதிரி. தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கெட்டதை விளம்பரப்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு அவமானப்படுத்துவது இல்லது கொலை செய்வதற்கு சமம். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமாம், இது யாக்கோபு என்ன சொல்கிறாரு? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் நின்று குற்றவாளியாக நின்று உங்ககிட்ட ஜட்ஜு கொஸ்டின் கேட்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் இதை ஏன் அப்படின்னா, இப்போது ரெஜிஷாவும் தேவனுடைய பிள்ளை, அஜிலினும் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனுடைய பிள்ளை. இப்போ நான் ரெஜிஷாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னதான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவளும் முறையிடுவா, அவள் மனசு வருத்தப்பட்டு முறையிடுவா இல்லையா? அப்போ தேவன் என்கிட்ட கேட்டு தானே ஆகணும். அதுதானே நீதி. அப்போ நான் எதுக்கு நான் குற்றவாளி கூண்டில் போய் நிற்கணும்? அப்போ தேவன் ஒருவேளை இந்த வசனத்தை கேட்பாரு, நீ நியாயம் இருக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு இந்த வசனத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா அது? ஆக்கினி தீர்ப்புக்கு அளவுக்கு நம்ம போகலைன்னா கூட அங்கே போய் ஒரு குற்றவாளி கூண்டில் நின்று நீ யார் நியாயம் தீர்க்கிறதுக்குன்னு தேவன்கிட்ட எதுக்கு நம்ம ஏச்சு பேச்சு வாங்கணும்? அதனால சொல்கிறாரு, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு தயவு செய்து இந்த மாதிரி முறையிடாதீங்க. நியாயாதிபதி அவர் சும்மா இல்லை, அவர் 100% நியாயம் தீர்க்கிறவர். தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்காம, சொல்யூஷன் கொடுக்காம இருக்கவே மாட்டார். அவர் வாசலில் ரெடியாக நிற்கிறாரு. ஜட்ஜு டீ குடிக்க போயிருக்காரு, லேட்டாக வருவார். அப்படியெல்லாம் கிடையாது. நியாயம்னு வந்துட்டா கரெக்டாக வந்து நின்று நியாயத்தை தீர்ப்பார். அதனால் தயவு செய்து நீங்கள் ஒருத்தர் முறையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறது? நாங்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன்கிட்ட ஒரு தவறை பார்க்கும்போது என்ன, அந்த மனுஷனுக்கு தவறு தானே நான் சொன்னேன், அதில் என்ன தப்பு அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னா அந்த மனுஷன்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள். ஆனால் அப்படி சொல்கிறது எப்போவுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க இல்லையா? அதனால் பெஸ்ட்டு என்னன்னா ஜெபம் பண்ணுங்க அந்த மனுஷனுக்காக. வாசிக்கலாம், யாக்கோபு 3:17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்திலும் நற்கனியினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தாலே விதைக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஞானத்தை பற்றி பேசப்படுகிறது. அதாவது இந்த மாதிரி பரத்திலிருந்து தேவனால் நமக்கு கிடைக்கிற ஞானம் வந்து எப்போவுமே சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் வந்து ஞானம்
பொறுமை, இதெல்லாம் கனெக்டட், ஒன்னோட ஒன்று கனெக்டட். இதே யாக்கோபில் தான் சகோதரர்களை பற்றி இப்படி பேசாதீங்கன்னு வருது. அப்போ வந்து நம்ம கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஞானத்தில் என்ன இருக்குதுன்னா சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதா. அடுத்தது, இந்த நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சமாதானத்தை தான் நடப்பிக்கணும். ஒருத்தங்க கிட்ட குறைவை பார்த்தா பொறுமையாக இருந்து முடிஞ்ச அளவு சாந்தமாக இருந்து எந்த ஒரு பட்சபாதமும் இல்லாமல் இரக்கமாக இருக்கணும். அவங்க கிட்ட தப்பு இருந்தால் என்ன, நம்ம தான் தேவனுடைய பிள்ளை, நம்மளை தேவன் எப்படி மன்னிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி மற்றவர்களையும் நம்ம மன்னிக்கணும். உங்கள் குறைவுகளை தேவன் மன்னித்தது போல மற்றவர்களுக்கும் மன்னியுங்கள். ஜெபத்தில் வரும் இல்லை, ஏசப்பா சொன்ன சாம்பிள் ஜெபத்தில். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நான் சொன்னது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு 5 தப்பு இருக்கும். 10 நல்லது இருந்துன்னா ஒரு 5 தப்பு இருக்கும். அப்போ அந்த 5 தப்பு நமக்கு மன்னிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எனக்கு வந்து கவிதை எழுத வராது, அது என்னுடைய தப்பு. இந்த இடத்துல என்ன யாராவது திட்டி இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் சிஸ்டருக்கு வண்டி ஓட்ட வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கேட்டகரியில் இருக்கும். என்னோட கேட்டகரியை தேவன் மன்னிச்சிருக்கிறாருன்னா என்னுடைய சகோதரர்களோட அவங்க செஞ்ச தப்பையும் நான் பொறுமையோடு மன்னிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு அந்த பெலன் வந்து தேவன் கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த குறைவை கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுங்க. பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா எழுதுவீங்க, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது, உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வராது, நீங்கள் நல்லா எழுதுவீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் நல்லா படிப்பீங்க, கர்த்தரை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்களுக்காக டைரெக்டாகவே வாங்க சிஸ்டர் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். யாக்கோபு 5:13, ஆகையால் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஸோ அது வசனத்திலே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒருத்தர்கிட்ட துன்பம் இருந்தது, ஒருத்தர் குறைவு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒரு துன்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சங்கீதம் பாடுங்க. அதுதான் தேவன் சொல்கிறாரு. அடுத்து 4வது வசனம், சங்கீதம் 53:4 வாசிக்கலாம். அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். ஓகே, அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. தேவனுடைய ஜனம்னு பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து பல காலகட்டத்திலையும் எப்போ கிறிஸ்தவம் பிறந்ததோ அந்த காலகட்டத்திலிருந்தே தேவனுடைய ஜனங்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு தான் இருந்தாங்க. கிறிஸ்தவம் வளர்ந்தது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி வளரல, ரொம்ப ஒரு கொடுமைக்குள்ளாக தான் ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒடுங்கி அந்த இடத்துல தான் வந்து கிறிஸ்தவம் வளர்ந்தது. அநேக இரத்த சாட்சிகள் இயேசுடைய சீஷர்களில் 12 பேர், 12 சீஷர்களில் 11 பேரும் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். ஸோ இதுக்கும் மேலே சீஷர்களையும் தாண்டி அநேக விசுவாசிகள் இன்னைக்கு காலகட்டத்தில் வர இரத்த சாட்சியாக மரிச்சிட்டு தான் இருக்காங்க. பல நாடுகள், இப்போ தென் கொரியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அவ்வளோதான், ஜெயிலுக்கு போக வேண்டியதான். பைபிள் ஏதாவது வச்சுருந்தாலோ இல்லை ஏசப்பா பற்றி பேசினாலோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாலோ ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அக்கிரமக்காரர்கள்
ஆண்டவருடைய பிள்ளைய ஒடுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே வர போக வேண்டாம், நம்ம சரௌண்டிங்கில் நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம குடும்பம், இங்கேயே நம்ம கொஞ்சம் ரொம்ப பக்தியாக இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தடைகள், உடனே நம்மளை திட்டுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டே இருக்கா, எப்போ பார்த்தாலும் ப்ரேயர்னே போயிட்டு இருக்கா, இப்படி நம்மளை நிறைய பேர் திட்டுறாங்க. இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள்னாலே உலகத்தாருக்கு ஒரு பகை தான். அவங்க காரணம் இல்லாமல் ஒடுக்க பார்ப்பாங்க. சில சமயம் சுவிசேஷ நிமித்தம் இரத்த சாட்சியாக கூட மறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 18:6-7 வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமுழ்த்துகிறதற்கு அவனுக்கு நலமாயிருக்கும். இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறல்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. தேவன் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய விசுவாசிகள், தேவனுக்காக பயங்கரமாக நின்னவங்க, அவங்கள விட்டுருங்க. சிறிய விசுவாசிகள் இருக்காங்கல்ல, தேவனை இப்போ தான் அறிஞ்சு புதுசாக வர்றாங்களே, அந்த சிறிய விசுவாசி ஒருத்தனுக்கு இடர் உண்டாக்கினவனை கூட அவனுக்கு ஐயோ. அவன் அனுபவிக்கிற துன்பம் எப்படின்னா, அவன் கழுத்தில் ஒரு பெரிய கல்லை கட்டி, எந்திர கல்னா அந்த பெரிய செக்கெல்லாம் ஆட்டுற பழைய காலத்துக்கு பெரிய கல், அந்த கல்லை கட்டி கடலுக்குள்ளே போட்டால் கூட அவனுக்கு நல்ல சாவு தான். அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுமையான விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ என்னன்னா, தேவன் உங்களை சும்மா விட்டுற மாட்டார். ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதை தேவன் பார்க்காம இல்லை, இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தேவன் அதுக்கு நீதி செய்யாமல் விடவே மாட்டார். உங்களை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன், அதற்கான பலன் அவனுக்கு உண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவனுக்காக இரக்கப்பட்டு ஜெபிங்க. பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவனுக்காக இரக்கப்பட்டு ஜெபிங்க. உங்களை நேசிக்கிறவர்களையே நேசித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஏசப்பா. அதனால் நம்ம அன்பாக இருப்போம், அவ்வளோதான். 6வது வசனம், சங்கீதம் 53:6. இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அநேகம் சிறையிருப்பில் மாட்டி இருக்காங்க. என்ன, இந்த சிறையிருப்புங்கிறதுக்கு கண்டிப்பாக ரட்சிப்புன்னு ஒன்று வரும். சிறையிருப்பில் அப்படியே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக தேவன் சிறையிருப்பை திருப்புவார், சரியா? அப்படி திருப்பும்போது பயங்கரமான களிப்பும் மகிழ்ச்சியும் இஸ்ரவேல்னா நம்ம தான், நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி சிறையிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய பேர் பண விஷயத்தில் என்னால் இது பண்ண முடியலையே அது பண்ண முடியலைன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் சிறையிருப்பில் இருப்பீங்க. கர்த்தர் அதை மாற்றுவார். நிறைய பேர் சுகத்தில் ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு வியாதிப்பட்டு ஐயோ என்னால் இந்த விஷயத்தை ஃப்ரீயாக பண்ண முடியலையே, அதையும் கர்த்தர் மாற்றுவார். எந்த சிறையிருப்பாக இருந்தால் என்ன, உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். ஒரு பணத்திலையா இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, வியாதியிலே சரீர சுகத்திலையா இருந்தாலும் சரி, படிப்புலையா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் நீங்கள் சிறையிருக்கப்பட்டிருக்கீங்களோ அதிலிருந்து தேவன் திருப்புவார் உங்களை. அநியாயக்காரன் நம்மளை சுற்றி இருப்பாங்க, அக்கிரமக்காரர்கள் இருப்பாங்க. எனக்கு மட்டும் இந்த நிலைமை, இவன் அநியாயம் செஞ்சு நல்லா இருக்கானே அப்படின்னு பொறாமப்பட வேண்டாம். அநியாயக்காரர்களை பார்த்து, அக்கிரமக்காரர்களை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, நான் தேவனை நம்புகிறேன், நல்லவனாக இருக்கேன், நான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கேன், ஆனால் நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படி நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். உங்கள் சிறையிருப்பு கண்டிப்பாக திறப்பப்படும். அவனுடைய நாள்னு ஒன்று வரும்போது அவனுக்கு பிரச்சனை தான். அதனால் அவனை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வரப்போகிற மகிமையை கம்பேர் பண்ணும்போது அவனுடைய உயர்வெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கி தாழ்ந்திருக்கும். அவன் வெளியே இருந்து ரோஸ்டட் சிஸ்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே நான் இருந்தேன், என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு உங்கள் தயவுக்காக இப்படி எட்டி பார்ப்பான். நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீங்க, அழகா அப்பாவோட பந்தியில் ராஜ மரியாதையோடு உட்கார்ந்துருந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார்.
அதுதான் உங்கள் நிலைமை. அதனால் இப்போ இருக்கிற இந்த சிறிய சிறிய உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் இடர் அடையாதீங்க. இந்த சிறிய உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் மாறி போகும். நீங்கள் கர்த்தரிடத்துல விசுவாசத்தில் இணைஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை அதி சீக்கிரத்தில் உயர்த்துவார். தேவனோட வார்த்தையில் இணைஞ்சிருங்க. தேவனுடைய ஞானத்தை கேளுங்க. தேவன்கிட்ட உங்களை தாழ்மைப்படுத்துங்க. உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. மற்றவங்க முன்னாடி நீங்களா வாலண்டியராக போய் உங்களை உயர்த்தாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி உயர்த்தும் போது அன்னைக்கு எல்லாரும் இப்படி வாயை பொத்திட்டு நிற்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் சத்ரு எல்லாம் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்பாங்க. இவனுக்கெல்லாம் வாழ்வா, நம்ம தானடா பெரிய ஆளை நினச்சிட்டு இருந்தோம், நம்ம கீழே தானே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, இவனெல்லாம் நம்ம மதிக்கவே இல்லையே, இப்போ என்னடான்னா இவன் தேவன் பக்கத்தில் இவ்வளோ பெரிய பந்தியில் உட்கார்ந்துருக்கான் அப்படி யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம சும்மா ஏதோ மன நிம்மதிக்காக ஆலயத்துக்கு வருகிற ஆட்கள் கிடையாது. நிறைய ஜனங்கள் அப்படிதான் வெறும் மன நிம்மதிக்காக ஆலயத்துக்கு போறாங்க. நம்ம வெறும் மன நிம்மதிக்காக மட்டும் ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் கிடையாது. நம்ம வெற்றி வாழ்க்கையை தேடி வருகிறோம். ஆலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில வெற்றியை அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில. எப்படி அவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு, எப்படி உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரலாம், எப்படி அஜிதா சிஸ்டர் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரலாம், எப்படி நிதின் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரலாம், எப்படி ஹெலன் சிஸ்டர் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரலாம், கண்ணோக்கமா பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால உங்க வெற்றிக்காக நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்க வெற்றியை உங்களுக்கு தருவாரு. இன்னைக்கு இருக்கிற சிறிதளவு இந்த ஒரு சோர்வை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இது நீங்க அனுபவிக்க போற மகிமைக்கு இந்த சோர்வு ஒரு ஈக்குவலான விஷயமே கிடையாது. தேவன் கிட்ட விசுவாசமா இருங்க. தேவன் உங்களை உயர்த்துவாரு. நீங்க டாப்ல இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.